ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் தான், பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சேன். அப்படி இருந்தும் எனக்கு வந்து இன்னும் நல்லா குழஞ்சிருந்துருக்கலாம்னு தோணுச்சு. பால் ஊற்ற மறந்துட்டேங்க, அவசரத்தில் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ 6 ஆச்சு. ஆனால் 6 மணிக்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து மத்தியானம் மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். நான் டைம் பார்க்காம உட்காந்துட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லேட்டாக தான் வச்சேன். இப்போ வந்துட்டு அந்த வெல்லம் வந்து நான் வாங்கினது வந்து இது வந்து அச்சு வெல்லம், நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நான் அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வச்சப்போ வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. அப்போ வந்து 2 மெஷர்மெண்ட்டில் நான் போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபுல் கட்டி நான் போட்டேன் பெருசாக. பட் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. வீட்டில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். இன்றைக்கி வந்து மிஸ் ஆனது வந்து திராட்சை தான். தேடி பார்த்து எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு முந்திரி ஏலக்காய் மட்டும் போட்டு நெய்யில் வறுத்துட்டு இன்னைக்கு பொங்கல் வந்து வித்தவுட் திராட்சையில் தான் பண்ணியிருந்தேன். திராட்சை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினச்சேன். ஆனால் அதுவே இல்லை, இருக்கும். ஆனால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல என்னால். அதுதான், வேறு ஒன்றுமே நடக்கல. ஏலக்காய் வந்து எப்பவுமே வீட்டில் ஸ்டாக் இருக்கிறதுனால அது இம்மீடியட்டாக நம்ம எடுத்து அரைச்சி போட்டுடலாம். இது திராட்சை ஒன்று இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பூஜை இதெல்லாம் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எப்போ வந்துட்டு ஃபங்க்ஷனோ அதுக்கு முன்னாடினாலே எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி அதே மாதிரி விளக்கெல்லாம் கழுவி பொட்டெல்லாம் வச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. என் பொண்ணு வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அப்புறம் கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது அவளும் வந்து உட்காந்துட்டா. அவளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து படிப்பா. இப்போ வந்து அதை கொஞ்சம் அவளுக்கு வந்து சாங் மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்பப்போ வந்துட்டு தனியாக வந்து இந்த மாதிரி பாட்டு தான் பாடிட்டு இருக்கிறா. சாமிலாம் கந்தசஷ்டி கவசம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டோம். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. 7 o'clock அரௌண்டு சாமி கும்பிட்டு நாங்கள் முடிக்கும்போது ஆயிடுச்சு. ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கி டே வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சைலண்ட்டாக, அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம். இன்னொரு விளாகில் பார்க்கலாங்க. பாய்.